Hi friends, welcome to GD Law Series. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழ செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜ்ல 5 இயர்ஸ் BA LLB டிகிரிக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது வெளிவந்தது. அதன் அடிப்படையில் அட்மிஷன் ஆனது நடைபெற்றது. இந்த நிலையில வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கேட்டிருக்கீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது எப்போ வெளிவரும், அதே போல வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்ற கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது வெளிவரதுக்கு டிலே ஆகும். அதற்கான காரணத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. இப்போதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, இப்போ அஃபிலியேட்டட் லா, அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இணைவு பெற்று 3 புதிய பிரைவேட் லா காலேஜ் வந்து இணைவு பெற்றிருக்கு. அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதாவது நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, தஞ்சாவூர் 3 பிரைவேட் லா காலேஜஸ் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இணைவு பெற்றதால இதற்கான சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். அதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் வந்து பட்டறைப்பேரும்புத்தூர் மற்றும் புதுப்பாக்கம் இந்த 2 கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து நியூவா வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கான சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதுவும் ஒரு ரீசன். தேர்டு வந்து என்னன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, 15 காலேஜஸ் வந்து இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ். இதுல வந்துட்டு 6 பிளேஸ்ல வந்துட்டு கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல வந்து சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஊர்னா வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், தேனி. இங்க இருக்கிற கவர்மெண்ட் லா காலேஜ்ல வந்து சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அதாவது 3 இயர்ஸாக இருக்கட்டும் 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு 40x6 என்ற கேட்டகரியில வந்து சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் 480 சீட்டுகள் இந்த 6 காலேஜ்லயுமே வந்து வேகன்சி நியூவா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு காரணம். ஸோ வந்து எக்கச்சக்கமான சீட் வேகன்சி வந்து இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டுக்கு எல்லாமே உங்களுடைய கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் ரொம்பவே வந்து கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களில் நிறைய பேருக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த காரணத்துக்காக தான் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது வெளிவரத்துக்கு டிலே ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக டிலே ஆகும். இதுதான் அதுக்கான ரீசன்ஸு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். அதாவது கொஞ்சம் மாணவர்களுக்கு மட்டும் படிக்கிறதுக்கு பதிலாக நிறைய சீட் இருந்ததுன்னா எத்தனை பேர் வந்து லா காலேஜில் சேரணும்னு ஒரு எய்மோட இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கனவுகள் எல்லாமே வந்து இதன் மூலயமா நிறைவாகும். இதுதான் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது வெளிவரத்துக்கு டிலே ஆகிறதுக்கான காரணங்கள். ஸோ கொஞ்சம் பொறுமையோட வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய கனவு நிறைவேறும். இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் இந்த 6 பிரைவேட் காலேஜஸ்ல எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதற்கான வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதற்கான லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தாலே போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லா காலேஜில் சேரணுன்றவங்களுக்கு அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். Hi friends, welcome to GD.